ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம அலிகேட்டர் கார்டுக்கு நம்ம வந்து சிக்கன் ஹார்ட் வாங்கியிருக்கோம். ஸோ நம்ம வந்து ஃபீடிங் போட போகிறோம். அது என்னன்னு தெரில, இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா லைஃப் ஃபீடு போட்டு பழகிட்டேன். இப்போ இங்கே எந்த இடத்துல கிச்சனில் தான் இருக்கும். இப்போ அந்த சிக்கனை இது க்ளீன் பண்ணி அதை எப்படி கட் பண்ண செய்கிறன்றது பார்த்தீங்கன்னா இங்கே தான் பார்க்க போகிறோம். ஓகே, அது இவ்வளோ நாள் பழகிட்டேன். சாப்பிடுமான்னு தெரில. ஆல்ரெடி ஒரு வாட்டி போட்டேன், சாப்பிடல. ஆனால் 4 நாள் பட்னி போட்டேன். அதுக்கும் கம்மா சேசை கழுவி ஊற்றாங்க. ஆனால் நான் பட்னி போட்டேன், சாப்பிடுதான்னு தெரில. ட்ரை பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிக்கனு இதை நம்ம இப்போ வந்து ஃபீட் பண்ண போகிறோம். நம்ம யாருங்க பயங்கரமாக ஓகே, ஃபஸ்ட் பட்டை நம்ம வந்து ஃபீட் பண்ணிட்டு க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணிட்டு இந்த மேலே வெயிட்டாக இருக்குல்ல, அதெல்லாம் ரிமூவ் பண்ணோம். முடிஞ்சளவுக்கு முதல்ல நம்ம கையால் ரிமூவ் பண்ணோம். பண்ணுறேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ளீன் பண்ணாச்சு. முதல்ல ரெட்டாக இருக்கிறதெல்லாம் தூக்கிடலாம். இதுதான் பிளட்டு உறைஞ்சி போச்சு. கத்தி சரியில்லடா. இந்த இப்படியே ரிமூவ் பண்ணி இதெல்லாம் இது ரிமூவ் பண்ணிடுங்க. வெயிட்டாக இருக்கிறனா கொழுப்பாக கூட இருக்கல. இது என்னன்னு தெரில எனக்கு. என்னன்னா வாட்டி இப்போ செகண்ட் டைம் இதை ஃபீட் பண்ணுறேன் நான். இது சாப்பிட்ட மாதிரியே முறை எனக்கு தெரில. இவ்வளோ தூரம் கட் பண்ணி எடுத்துங்க. அப்பா அவ்வளோதான். இதெல்லாம் நம்ம கையிலே மூலம் ரிமூவ் பண்ணலாம். என்ன வடுக்குது. இந்த அப்படியே சுரண்டி விட்டிங்கன்னா வந்துடும். அது சும்மா அப்படியே கஷ்டப்பட்டு அழுக்கி செஞ்சு வெட்டோம்னா அவசியம் இல்லை. இது கட் பண்ணியாச்சு. பார்த்தீங்களா, இந்த அப்புறம் இந்த 2ஆக டிவைட் பண்ணிடுங்க. இதெல்லாம் வேஸ்ட்டு. அதுக்கப்புறம் இப்போ 2ஆக கட் பண்ணதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கிறேங்க. முதல்ல பீஸாக கட் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் இப்படி ஒரு வாட்டி கட் பண்ணிவிட்டு இந்த பீஸை வந்து இப்போ தனியாக வச்சிருங்க. இது இப்படி ஒன்று 2 கரெக்டாக இருக்கும். இன்னும் சின்னதாக கட் பண்ணிடலாம். என்ன அவ்வளோ பெருசாக வாங்கிறதுக்கு. நம்ம அலிகேட்டர் பார்த்தீங்கன்னா வாங்கினதுக்கு நல்லா ஏதோ க்ரோ ஆன மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு தெரியுதான்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு தெரியல க்ரோ ஆன மாதிரியே. இப்போ கட் பண்ணியாச்சு. 1 2 3 என்னடா 4. ஓகே, இதை 2 பார்த்தீங்கன்னா தனியாக வச்சுக்கலாம். இங்கே 5 ஒன்று இருக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிக்கன்லாம் கட் பண்ணியாச்சு. ஓகே, எல்லாத்தையும் இப்போ எடுத்து வாஷ் பண்ணலாம். நான் பார்த்தீங்கன்னா கேமரா ஒரு கையில் பிடிச்சிருக்கேன் நான். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு என்ன பிடிக்க முடியல. இன்னொன்று இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருங்க. மீதி பெரிய பீஸ் 2 இருக்குது. ஓகே, இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இதெல்லாம் வேஸ்ட்டு, தூக்கி வந்து குப்பையிலலாம் போடணும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இது முன்னாடி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் நான். 10 நாள் 20 நாள் வச்சுருந்தாங்க. அப்படியே போட்டேன் நான். என்னைக்காச்சும் யூஸ் ஆகுமேட்டு. இது தூக்கி கீழே தான் போடணும். நான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டோம். இந்த மாதிரி பீசஸ் எல்லாம் போட்டு வச்சிடலாம். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுட்டாங்க. அது ஒன்று. ஃப்ரீசரில் மட்டும் போட்டு வைங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சிக்கன் ரெடி ஆகிடுச்சு.
ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. நம்ம 2 மீன்களெல்லாம் அப்படியே ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்கோம். ஒன்று சாருக்கு சுற்றுறது நல்லா தெரியும் போல். ஓகே ஓப்பன் பண்ணியாச்சு. ஒரு பீஸ். இது பயப்படுது வேற. தம்பி வாடா. சாப்பிட மாட்டேங்குது. ஆமாம், இன்னொன்று போடாவா? இந்த சின்ன பீஸை எடுத்து போடுவோம். தம்பி சாப்பிட்றா. அடப்பாவி. ஸோ பார்த்தீங்கன்னா சாப்பிடல கடைசி வரைக்கும். என்னடா அது சாப்பிட மாட்டேங்குது. ஓ மை காட். ஓகே, அவங்க அம்மா வந்து தெரியாமல் கத்திட்டாங்க. அதான் தப்பாக நினச்சிக்கிறாங்க. ஓகே, அலிகேட்டர் வந்து இன்னும் சாப்பிடல. ஏன்னு பட்டு நான் ஃபீடிங் ஃபீஸ் போட்டு பழக்கிட்டேன். நான் அது ஃபீடிங் ஃபீஸே போட்டிருக்கவும் முடியாது. அது பாவம், அந்த மீன் இவ்வளோ நாள் பாவம். மீனே பலி கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது பாவம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபீடிங் ஃபிஷ் எப்படி சாப்பிட்ற மாதிரி இந்த சிக்கன் சாப்பிட்றதோ அப்போ அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக நான் வந்து ஷார்ட்ஸில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அதனால் மறக்காமல் நம்ம சேனல் வந்து இது ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.